பார்த்தீங்கன்னா இது வந்து காய் தான், பார்க்க பழம் மாதிரி இருக்குது. காய் தான். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். சமையல்ன்றதை விட இன்றைக்கு ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடுன்னு என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா பல வகையாக கொத்து செய்யலாம். இன்றைக்கு நாங்கள் எண்ணத்தில் கொத்து செய்ய போகிறோம்னா பிலாக்காயில், அதாவது பலாப்பழம்னு சொல்லி போடுற பிலாக்காயில் தான் வந்து கொத்து செய்ய போகிறோம். அதுவும் சிக்கன், அதாவது கோழி இறைச்சி எல்லாம் மிளகறி எல்லாமே சேர்த்து தான் இந்த கொத்து செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குமே. அதை விட முதல்ல முறைக்கா செய்த நாங்கள் அது வந்து கோழி இறைச்சி ஒன்றும் போட இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் இறைச்சி எல்லாம் சேர்த்து தான் இந்த கொத்து செய்ய போகிறோம். நீண்ட நாள் ஆயிட்டுது. ஆனால் பிலாக்காண்டு பிடுங்கினாங்க, அது கொஞ்சம் காய் பருவமாக வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முதல் போட்ட காணொலியில் பார்த்துருப்பீங்க. பிலாக்காண்டு பிடுங்கினாங்க, பழக்க வைப்போம். அப்போ என்ன பழமண்டு அது இன்னும் பழுக்க இல்லை. அப்போ அதை வச்சுட்டு கொத்து படிச்சபடியாக அது கரை நாளைக்கு வச்சிருக்கல, அது அணியாமல் போகுது. அப்போ நல்ல ஒரு கொத்து தான் செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ வந்து இந்த பிலாக்காய்க்குலாம் வெட்டி எடுக்க போகிறோம்னா சொல்ல, அதோட கத்தி கொஞ்சம் பிரச்சனை. பிலாக்காய் வெட்டுறோன்னா நல்லா கத்தி வேணும். சில பேர் சொல்ல வேணும் பிலாக்காய் வெட்டினால் கூர் கத்தியும் கூர் மங்கும் உண்டு. சுளை கிடக்குமோ? சுளை கிடக்குது, சரியான வெயிட்டாக கிடக்கு. கத்தி தான் விட்டா கத்தி புள்ள பால் விரண்டு போடும். என்ன பூசினாங்க அப்படின்னு சரியான பால் பழுக்கம் இல்லை காய். இது வந்து இந்த கொத்துக்கு வந்து ஒரு முக்கால் பருவத்தில் இருக்கவன் என்ன பெரிய வேலை பழத்துட்டோம். பழக்க இல்லையா? பழக்க என்ன பிலாக்காய் கொத்து போட வலிக்கிட்டு பிலா பழத்தை சாப்பிட்ற கட்டம் வந்துட்டோம். ஒரு சுழியோண்ட தாங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இந்த துண்டை வெட்டுவோம், இந்த துண்டை வச்சுட்டு இந்த துண்டில் வெட்டுவோமே. இந்த துண்டை வட்டி எடுப்போமே. ஒரு துண்டு காணும். இஞ்சால பிலாக்காய் பிடுங்கி கொண்டிருக்கணும். இது மற்றது அதை விட இது வச்சிருந்தா பழுத்திருக்காது. ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து பிலாக்காய் பிடுங்கி கொண்டிருக்கணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா எங்கட கோழி ஒன்று முட்டை விட்டுருக்கு பாருங்க. இஞ்சி சின்ன முட்டையாக கிடக்கு. எந்த அளவு உண்டு? இப்போ தங்கச்சி கூட்டுக்கு எந்த இடத்துக்கு கொண்டு வந்து காட்டுறா. புறா முட்டை அளவு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா யோசிப்பிக்க என்னடா கொத்து செய்ய போகிறான்னு புட்டுப்பானை அடுப்பில் வச்சுட்டேன்னு என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் நாங்கள் வந்து அவிச்சு போட்டு தான், ஆவியில் வந்து அவிச்சு போட்டு தான் இந்த கொத்து செய்ய போகிறேன். பிலாக்காயெல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டேன். இதை வந்து சின்ன சின்னனா அரிஞ்சு எடுக்க போகிறேன். எந்த அளவில் ஏண்டா இப்போ ரொட்டி, நீங்கள் கொத்துக்கு ரொட்டி எந்த அளவு அரிஞ்சு எடுப்பீங்களோ அந்த அளவில் வந்து நாங்கள் அரிஞ்சு எடுத்துக்கொண்டா சரி. இன்னொரு முறையிலையும் செய்து கொள்ளலாம். என்னென்னா தண்ணி விட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் அவிச்சும் எடுத்து செய்து கொள்ளலாம். ஆவியில் அவிக்கிறது வந்து இன்னும் சுவம் எங்களுக்கு. இப்போ வந்து பிலாக்காயை வந்து சின்ன சின்ன அரிஞ்சு எடுப்பேன். பார்த்தீங்கன்னா இது வந்து காய் தான், பார்க்க பழம் மாதிரி இருக்குது. காய் தான், செங்காய். செங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளில் வட்டினா சரி. ரொட்டி வட்டி போடுற மாதிரி இருக்கா? பழமண்டா அப்படி வெட்டு படையலாம். சத்தத்தை பாருங்க. காய் பளபளவான துண்டுகளாக வெட்டிட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்க்கிறோம். உப்பை சேர்த்து இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நல்ல வடிவாக கலந்துட்டோம். நீத்து பட்டிக்க போட போகிறோம். நீத்து பட்டி இல்லாதாக்கள் இந்த என்னது இட்லி தட்டில் வச்சு அவிக்கலாம். அப்படியும் வச்சு அவிக்கலாம்.
சரியா ஒரு நீத்துப்படி வந்திருக்கேன். அதோட தண்ணியும் கொதிச்சிட்டு தானே கொதிச்சிட்டு 5 தொடக்கம் ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு அவிஞ்சாலே காணும். இப்படியே மூடி விடுவோம். அங்கே எங்களுக்கு பிளாக்கா கொத்துக்கு பிளாக்கா அவிஞ்சோன்றிருக்கு. அதுக்கிடையில் நான் வந்து இந்த கொத்துக்கு தேவையான மிரக்கறி எல்லாத்தையும் தோல் எல்லாம் நீக்கி கழுவி வெட்டி எடுக்க போகிறேன். மிரக்கறியெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். அதோட வந்து எங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகுது. அவிஞ்சு குறைஞ்சிட்டு தானே? ஓ நல்லா அவிஞ்சிட்டு கொஞ்சம் வந்துட்டு இதை வந்து இறாக்குவோம். எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? இப்படியே ஆறட்டுக்கும் எங்களுக்கு. அதோட வந்து நாங்கள் மிரக்கறியல் மற்றது இறைச்சியெல்லாம் பொரிச்செடுக்கத்தானே வேணும். அதில் வந்து பொரிப்போம். அது பார்த்திங்கன்னா இறைச்சி வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நாங்கள் பொரிச்செடுக்கிறோம். இதில் வந்து பெரும்பாலும் இந்த எலும்புகள் இல்லாத இறைச்சிகளாக அப்படியே பொரிச்செடுக்கிறோம். அப்படி எலும்போட இறைச்சி பொரித்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து எலும்புகள் இல்லாமலுக்கு எடுத்து போட வேணும். ஏன்னா இப்போ வந்து கொத்து செய்ய தொடங்க போகிறேன். இந்த தாஜுக்குள்ளான் வந்து கொத்து செய்ய போகிறேன். தாஜி கொஞ்சம் சூடாகட்டும். தாஜி சூடாகிட்டுது. நாங்கள் எண்ணெயும் விட்டு நாங்கள் எண்ணெயும் கொதிச்சிட்டுது. கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பார்த்திங்கன்னா கோவா ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கிறோம், கேரட் கொஞ்சம், அதோட வந்து லீக்ஸ், அதோட வந்து என்ன செய்யிருக்கோம் பச்சை மிளகாய் பதிலாக நாங்கள் வந்து கறி மிளகா தான் எடுத்துருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இது கொஞ்சம் பதம் கட்டுக்கும் உங்களுக்கு. கறிமிளகா வெங்காயம் பதங்கினது காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து கோவாயை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து லீக்ஸ், அதோட வந்து கேரட். இதை வந்து அப்படியே கலந்து விடுவேன். இது நார்மலாக எங்களுக்கு அப்படியே வதங்கட்டுக்கும். இதுக்குள்ள என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். இறைச்சிக்கு போட்டு பொரிச்சிருக்கிறோம். அதோட பிளாக்காய்க்கும் போட்டுக்கிறபடியே அளவாக போட்டுக்கொள்ளுவோம். இது நல்லா வதங்க வேணுமென்று இல்லை, ஒரு கொஞ்சம் வதங்கினா காணும். அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மிரக்கறி எல்லாமே வதங்கினது காணும். இப்போ கொஞ்சமாக நான் இதுக்குள்ளே வந்து கட்டர்த்தூள், அதாவது துண்டு மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இதில் வந்து இப்படியே நான் இப்படியே ஒதுக்கி விட்டுட்டு இதுக்குள்ள வந்து ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன். முட்டை எங்களுக்கு இப்படியே வரும் விடட்டுக்கு. இப்போ முட்டையும் அப்படியே சேர்த்து கலந்து விடுவோம் மிரக்கறிகளோட. உப்பு வந்து எங்களுக்கு காணும் மாதிரி இருக்குது, அதனால வந்து முட்டையை போட்ட அப்புறம் உப்பு சேர்க்கல. உப்பை வந்து பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இதோட என்ன செய்ய போகிறேன்டா பொரிச்சு வச்சுருக்கிற இறைச்சியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதுகளையும் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அடுத்த பார்த்திங்கன்னா இனி வந்து அடுப்பாக எரியக்கூடாது. எங்களுக்கு அடுப்பை குறைச்சிட்டு இப்போ வந்து அவிச்சு வச்சிருக்கிற பிலாக்கா துண்டுகள் இருக்குது தானே, அதை வந்து நாங்கள் இந்த கலவையோடு சேர்க்க போகிறோம்.
இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கோழி புள்ள கொஞ்சம் ஓடிக்கொண்டு வச்சுக்கொண்டு மேயற பாருங்க இதுக்கு. புகைக்குது ஃபுல்லாகவே நீ புறம் எடுத்து விட்டாச்சு. எல்லா பக்கத்தாலையும் புகையாக தான் இருக்கிறேன். ஓ புகைக்குது உள்ளுக்கு வச்சிருக்க எரியுது இடத்தோடனே போய் பார்த்தீங்கன்னா சுட சுடவே நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது கொத்து? பார்க்க இந்த கடையில் செய்கிற கொத்த மாதிரியே அதே இது மாதிரி இருக்குங்க. அப்படி பக்கிட்ட காட்டுறோம் பாருங்க. ரொட்டி கொத்து மாதிரி இருக்கா? எப்படி இருக்குண்ணே? உண்மையாக தான் சாப்பிடுவோமேண்ணா. ஓ மாமா 2 பேர் காண இல்லை. மாடு கிடைக்க போய் தம்பியோட போட்டாரு. இப்போ பார்த்தீங்களாண்டால் சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா. ஓ அதோட வந்து வெங்காயமும் வெட்டி வச்சிருக்கிறேன். பிளாக்கா கொத்த அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்குண்ணா. இது வந்து அவிக்கிறது வந்து பருவமாக அவிக்கணும். பிளாக்காண்டே தெரியல. அவிக்க அந்த கூட அவியக்கூடாது. ஓ கூட அவியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அந்த தெரியுமா? அதோட இந்த பிளாக்கா தெரிவு செய்ய வந்து நல்ல முக்கா பருவ காயாக இருக்க வேணும். ஆக பிஞ்சாமல் இருக்கக்கூடாது, அதே சமயம் பழுத்ததாகவும் இருக்கக்கூடாது. என்ன ஒரு நிறமான காயாக இருக்க வேணும். பின்னர உண்மையாக நல்ல ஒரு கொத்து. அது பிளாக்கா ஏற்கனவே விழுந்து கிடந்தபடியாக நாங்கள் எதிர்பார்க்காம வச்சது நாங்கள். என்ன உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணக்குள்ளே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குமே அந்த சுவையை பற்றி. உண்மையிலேயே நல்ல ஒரு காணொளி. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.